Hi, hello viewers, welcome back to our channel Drive Mugi. So ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அரௌண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 நாள் ஆயிருக்கும் அந்த வீடியோ போட்டு. ஏன்னா வந்து ஸ்பெஷல் விஷயமா வந்துட்டு ஒருக்கா வந்து ஊருக்கு போனது. அப்புறம் இங்கே வந்து அதுக்கு ரொம்ப இதனால வந்து வீடியோ எதுவும் போட முடியல, எதுவும் ட்ரிப்பும் போக முடியல. ஸோ இந்த வீடியோ எதுனா வந்துட்டு டைட்டில் நீங்கள் பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிமாலயனுக்கு ஒரு சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம். அதுக்காக தாறுமாறாக பண்ண போகிறல, சின்ன ஒரு மாடிஃபிகேஷன், அதுவும் தேவையான நெசசிட்டியான ஒரு மாடிஃபிகேஷன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. பட் ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் நிற்கிறேன். பட் இங்கே எதுவும் பண்ண போகிறோம், இங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க, வேறு ஒரு ஷாப் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுற சொல்லலாம் வந்தேன். ஸோ வண்டி வந்து ஓட்டுற ஆகிட்டாங்க நிற்கிது. ஸோ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து டேரெக்டாக ஷாப்புக்கு போய்ட்டு என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் போய்ட்டு பார்க்கலாம். ஷோரூம்லேருந்து கிளம்பி வந்து நம்ம ஷாப்புக்கு போயிட்டுருக்கோம். எந்த ஷாப்புனா வந்து மோட்டோ ட்ரிஃப்ட் நம்ம வழக்கமாக பண்ணுவோம்ல, இந்த மாடிஃபிகேஷன் பர்சனல் பண்ணுற அதே ஷாப்பு தான். அங்கே தான் அந்த பார்ட்ஸ் கேட்டிருந்தேன் கொஞ்ச நாளாக இல்லாமல். சரி என்ன பாட்டுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஷோரூமில் என்ன பண்ணான்னு தெரியல. ஐயோ ரோட் மேப்பு கரெக்டாக தான் இருக்குது. நான் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன பண்ண தெரில. பிரேக் பேட் ஆக்சுவலாக நேற்று தான் சேஞ்ச் பண்ணேன். ஷோரூமில் வெளியே சேஞ்ச் பண்ணேன், நல்லா தான் இருந்துச்சு. இங்கே ஓட்டர் வாஷ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னு தெரியல, கிச்சு சவுண்ட் வந்துட்டே இருக்கு ஃபுல்லாக. என் கூட வந்து செல்வா வேறு அன்றைக்கி வந்திருந்தார். அவர் வந்து தண்டர் பேடை வந்து ஓட்டர் வாஷ் விட்டுருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி வந்திருந்தார். ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடியே டிஸ்க்கு மொத்தமாக ஃப்ரண்ட் லாக் ஆகி அங்கேயே ஜாம் ஆகிடு அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு. ஒரு ஒர்க் ஷாப்பில் கேட்டு லைட்டாக ஏதோ ரிலீஸ் பண்ணி விட்டு திரும்ப வந்துட்டு இருக்காரு மறுபடியும். ஸோ நமக்கு வந்து டிஸ்கோ சவுண்ட் வந்துட்டுருக்கு. இந்த வாட்டி ஓட்டர் வாஷ்ல என்னத்தையோ வந்து கோல்மால் பண்ணிட்டாங்களே, ஏதோ கலந்துட்டாங்க போல இருக்குது. ஓகே, பைக்கில் என்ன மாடிஃபிகேஷன் பண்ண போகிறோன்னா டயர் ஹேக்கர் போட போகிறேன். டயர் ஹேக்கர்னால் டயரில் நம்ம சகஜ ஏரியா போடுவோம்ல, நார்மலாக பைக்கு தேவையில்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னா பைக்கில் நம்பர் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த பார்ட்டை வந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சும்மா எப்போவுமே வந்து பைக் ஒரே லுக்காக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஒரு எப்போயாச்சும் ஒரு 2 மாதம் போனோன்னா சின்னதாக ஒரே ஒரு குட்டியோண்டு ஒரு ஸ்டிக்கரை வச்சு ஒரு மச்சம் மாதிரி வச்சா கூட வந்து பார்த்தா வச்சுட்டு சரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது வண்டியில் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதை மாதிரி கொஞ்ச நாளாக வண்டியில் எதுவும் பண்ணவே இல்லையா. அப்போ இந்த பின்னாடி அந்த நம்பர் பிளேட் இருந்தது, அந்த கிட்ட வந்து ஃபுல்லாக கழட்டிட்டேன். நான் ஸ்டாப் பண்ண மாதிரி கழட்டி தரேன், அது எப்படி கழட்டினு அப்படின்ட்டு ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி கழட்டிட்டேன். பட் என்ன ஆகுதுன்னா இப்போ லுக்கு நல்லா இருக்குது. பட் மழை டைம் ஆகும்போது சகதி வந்து நம்ம தலை வரைக்கும் அடிக்குது, அந்த அளவுக்கு அடிக்குது. பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுட்டு போனால் ஃபுல்லாக சேர் ஆகிடுதா. ஸோ அந்த டயர் ஹேக்கர் போட போகிறோம். என்ன மாடல் அப்படின்றத அங்கே போய் காமிக்கிறேன். பட் 2-3 மாடல் நான் பார்த்துருந்தேன், அது வந்து கொஞ்சம் அவைலபிள் கிடைக்கல. அப்புறம் காஸ்ட்டும் பார்த்தப்போ அந்த காஸ்ட்டு அது தேவை அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. அது நம்ம கடையில் போய் டிஸ்கஸ் பண்ணலாதா, சும்மா பேசி இருந்தால் சரியாகாதா. ஸோ ஷாப்பில் போயிட்டு நம்ம அதை காமிச்சு கொடுத்து நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்ம பைக் வந்துட்டு 2 பைக் எடுத்துருக்கோம். இந்த பைக்கில் வந்து எதுவும் பார்ட்ஸ் வைஸ் பண்ண போகிறதில்ல. சொன்னால வந்து அவரோட தண்டர் பேட் வந்து வர வழியாக வந்து டிஸ்க் ஜாம் ஆகிடுச்சுன்னு, ஸோ அதை ரெடி பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஓட்டி இங்கே இருக்குது. ஸோ டயர் ஹேக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். நான் முதல்ல வந்து இந்த இதில் வந்துட்டு பார்ட் வந்து பிச்சு எடுத்துட்டேன். இதில் வந்து ஆக்சுவலாக நம்பர் பிளேட் வந்து கீழே வந்து வர மாதிரி இருந்துச்சு. நான் அதை முன்னாடி எடுத்துட்டேன், 3 வீக்ஸ் முன்னாடி எடுத்துட்டேன். அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இந்த உள்ள பக்கமாக வந்து 2 போல்ட் இருந்துச்சு, அப்புறம் இதில் 2 போல்ட் இருந்துச்சு. ரிமூவ் பண்ணால் ஜஸ்ட் அதில் நம்பர் பிளேட்டில் ஒரு லைட் வந்து ப்ளக்கின் டைப் தான் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிட்டா ஈஸியாக வந்துருச்சு. பட் நம்பர் பிளேட்டை வந்து நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் அதை விட இன்னொரு ஆப்ஷனாக வந்து எனக்கு இந்த சேடல் ஸ்டைலில் வந்து கம்பி இருந்துச்சா, ஸோ அதிலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டு போல்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை விட்டு வண்டியில் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்குது. கம்ப்ளைண்ட்னால் அது கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணலானது. ஜஸ்ட்டு லைட் பார்த்தீங்கன்னா மேட்டாக் வந்து இது மட்டும் தான் எரியுது, இது வந்து எரியலை. ஸோ அந்த ஒயரிங் கனெக்ஷன் இங்கே தான் பண்ணது, விதின் வாரண்டி. ஸோ கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. தென் லைட் பார்த்தா கூட ப்ராப்ளம். சுவிட்சு ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ லைட் ஆக்சுவலாக எரியலை. இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஒயர் இருக்கும், அதை லைட்டாக அசைச்சு விட்டால் எரியும். தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒயரிங், ஸோ எக்ஸ்ட்ரா ஒயரிங் பண்ணால் இதான் ப்ராப்ளம். வாட்டர் வாஷ் விட்ட உடனே எல்லாமே தாறுமாறாக போயிடும். ஸோ இப்போ தான் ஒரு வழியாக வந்து அந்த மெஷினில் எடுத்து உட்காந்துருக்காரு. வந்து 3 ஹவர் ஆச்சு ப்ரோ. நான் கண்டிப்பாக சொல்லுவேன், 3 ஹவர் நான் காக்க வச்சுட்டீங்க. வந்து 3 ஹவர்ஸ் ஆச்சு. வேறு பைக்கெலாம் பார்த்துட்டு இப்போ தான் நான் பைக் வந்து உட்காந்துருக்காரு. ஸோ டயர் ஹேக்கர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு ஆக்சுவலாக நான் வேறு நிறைய மாடல் பார்த்துருந்தேன், இன்னும் கொஞ்சம் கருவு வர மாதிரி. பட் இது வந்து இது லைட்லாம் ரிமூவ் பண்ணி ப்ராப்பராக இருக்குது. இப்படி வரும் ஆக்சுவலாக. 1 சைட் கிளாம் தான். நான் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தது ரொம்ப கருவு 2 பக்கமாக வர மாதிரி இருந்துச்சு, அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் இதை காட்டினோடனே இதுக்கு நான் மைண்ட் மாறிட்டேன். ஏன்னா இந்த கிளாம்பெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இல்லை கழட்டி வச்சுருக்கு ரிஃப்ளெக்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த மாடலில் இது வந்து ஒரு ஜிஏ ஷீட்டில் பெண்ட் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது, நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொன்று இது ஹிமாலயன் மட்டும் கிடையாது, யூனிவர்சல். ஃபுல்லாக நீங்கள் எந்த பைக் வேணால் ஃபிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் முன்னாடி கூட வேறு நிறைய பைக் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
இன்னொன்று இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா வந்து இதில் 2 ரிஃப்ளெக்ட் கொடுத்துருக்காங்க. பட் 2 ரிஃப்ளெக்டர் அவசியம் கிடையாது, இது ஒன்றுமே போதும். இது இருந்தால் வந்து எடுத்துகிட்டு ப்ளைனாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஏதாச்சும் நம்ம ஸ்டிக்கரிங் பண்ணுறது, நம்ம நேமு, நம்ம சேனல் நேமெல்லாம் போட்டுருக்கலாம். பட் அந்த ஃபெசிலிட்டியில் வேணால் இதை கழட்டி நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வேணால் ஏதாச்சும் இதில் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வேணால் ஸ்டிக்கரிங் பண்ணி ட்ரை பண்ணலாம். அப்போ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சகதி அடிக்காமல் இருக்கணும். அது அடுத்த ஒரு மலையில் ஒரு ரைடு போயிட்டு நான் சொல்கிறேன் சகதி அடி. ஏன்னா இப்போ இது கழட்டின அப்புறம் ஃபுல்லாகவே எனக்கு லக்கேஜ்லாம் ஃபுல்லாக லக்கேஜ் முதுகு வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிட்டு இருக்கு. அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக மாட்டணும். இன்னொன்று மாட்டினா லுக் வேறு நல்லா இருக்குமா வச்சு பாருங்கண்ணே, வேறு லெவலில் இருக்குல்ல. வண்டியோட லுக்கை மாற்றும். ஓகே, ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம். கொஞ்சம் நேரமாக ஒரு கோலார் கொடுத்துருக்காங்க. அதாவது சைடு வந்து கொஞ்சம் கிராஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறமா இதில் ஒரு சின்ன ஒரு வாஷர் கொடுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பைக்காக இருந்தாலும் யூனிவர்சல் தான். ஸோ இந்த போல் நீ ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த இது டில்ட் வந்து எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இது அது மாதிரி ஈஸியாக அது 2 கழட்டி ஸ்க்ரூ தான் மாட்டோம்னா இதை கழட்டி தேவையில்லை, டேரெக்டாக இதை மட்டும் நீங்கள் பீஸை கழட்டிட்டு எடுத்துகிட்டு ஏதாச்சும் பண்ணி மாட்டிக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்றது நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ ப்ரைஸ்ன்றது கேட்கலாம் அவர்கிட்ட. ஸோ மோட்டோ ட்ரிஃப்ட் படிக்கிறவங்கள ஸோ அவர் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு இப்போ ரீசெண்டாக. இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜில் வந்து அவரோட எல்லா ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருந்தாரு. அது நீங்கள் முன்னாடியே பார்த்துனா தெரிஞ்சுக்க கிவ்வே அந்த கண்டஸ்ட்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோட கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் அவங்க யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹிமாலயன் என்ஃபீல்டில் எந்த பைக்காக இருந்தாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் தேவைன்னா வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டேன். ஸோ இப்போ இது எவ்வளோ ஆச்சு? என்னது அது 1400 HS ஃபிட்டிங் 1400 ப்ளஸ் கொரியர் பண்ணனா கொரியர் சார்ஜஸ். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக ஒன்று பண்ணிடுவோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கான்டாக்ட் பண்ணி இந்த டயர் ஹேக்கர் வாங்கணும் வச்சுனாலும் ஸோ என்ன ப்ராடக்ட்னாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்ம ரைடர் மிக்கி ஃபேமிலி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ என்ன ப்ராடக்ட்னாலும் வாங்க, மறக்காம உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ரோ நீங்கள் ப்ளீஸ் ஷேர், லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ அங்கே ஒயர் வந்து ஷேக் பண்ணும்போது இந்த லைட் விட்டுது. லாஸ்ட்டாக நான் கன்னியாகுமரி பெங்களூர் வரும்போது செம்மையாக கடுப்பு வச்சு இந்த லைட் ஏரியாவில் இந்த 1 ஏரியாவில் 2 லைட் வச்சு தான் வந்துருந்தேன். 2 இல்லை, இந்த 1 லைட் வச்சு தான் வந்துட்டு இருந்தேன். ஸோ அப்போவே கால் பண்ணி கேட்டேன், நீங்கள் வந்தோம் எடுத்துகிட்டு வாங்க பண்ணி தரேன்னாரு. ஸோ 2-3 நாளாச்சும் வந்து இன்றைக்கி தான் டைம் கிடச்சி நமக்கு. ஆயிடுச்சா? தலைவர்கிட்ட லைட்டு தான் இருந்தேன், அவரு வண்டியை பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காரு, டேங்கே கழட்டிட்டாரு. ஏன்னா ஒயரிங் எல்லாம் உள்ளே நம்ம கொஞ்சம் வருதா, ஸோ அதுக்கு எடுத்துகிட்டா ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலான்ட்டு கிளியராக பிரித்து மேய்ச்சிட்டு இந்த லைட் ஏரியாவில் அப்புறம் இந்த இது ஒயரிங்கெல்லாம் சூப்பராக பண்ணி தரேன்ட்டுருக்காரு. ஃபைனலி பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் ஸ்டார்ட் இந்த அளவு எந்த அளவு ரெயினில் ஒர்க் அவுட் ஆகுன்றது 2வது தெரியும். ஸோ ஃப்ரண்ட் லைட் எல்லாமே வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடுச்சு, பார்ப்பீங்க கிளியராக வந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ ஃபுல்லாகவே ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சொன்ன மாதிரி அவங்க சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து போய் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் பைக்கு தேவையான சர்வீஸ்னால் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்க, அவ்வளோதான். யூடியூப் சேனல் மோட்டோ ட்ரிஃப்ட் பெங்களூர் எல்லாம் பண்ணியிருக்கேன். மோட்டோ ட்ரிஃப்ட் பெங்களூர் சேனல் நேம், அப்புறம் இன்ஸ்டா ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எந்த பைக்கு என்ன ப்ராடக்ட் நல்லா வந்து சொன்ன மாதிரி கேட்டு நீங்கள் வாங்க. நம்ம இன்னொரு நாள் யூனிவர்சிட்டி வாங்கலாம். பாய்.